வணக்கம். இன்று உதயநிதி ஐயாவோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாங்க. கும்ப லக்கணம், ரிஷப ராசி. இவர் பார்த்தீங்கன்னா, நம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரா, செய்ய மாட்டாரா என்றதா கேள்வி. அதாவது நன்மை செய்யணும் அப்படின்னா, நம்ம 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கு அல்லது 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நாட்டுக்கு நன்மை செய்வாங்க. இவரோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்திருக்காரு. அதாவது 4, 9ஆம் வீட்டுக்காரர் 9லயே உட்கார்ந்திருக்காரு. இவர் இயற்கையாகவே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை செய்யணும். அதாவது அவரோட வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்யணும். இதை பார்த்தீங்கன்னா, இவரோட ஜாதகத்தில் நன்மை செய்கிற மாதிரி தான் இதில் வருது. சரிங்களா? 12ஆம் வீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம். அதாவது 1, 12 பார்த்தீங்கன்னா 7ல் சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, மனைவி மூலம் மனைவிக்கும் செய்யலாம், நாட்டுக்கும் செய்யலாம். அப்படிதான் இதில் இவங்களோட ஜாதகத்தில் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி வீடு பார்த்தீங்கன்னா சிம்மம். அவர் சூரியன் 10ல் உட்கார்ந்திருக்காரு. தொழில்காரனால ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவரும் நல்ல ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்திருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகி கண்டிப்பாக அவரோட இதில் பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா ஒரு சிறப்பாக நாட்டுக்கு செயல்படுத்துவார். நல்ல திட்டங்கள் செயல்படுத்துவார். நல்ல அமைப்பாக இந்த ஜாதக அமைப்பு இருக்குது. அதாவது 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாலே கண்டிப்பாக பொது சேவையில் நல்ல ஈடுபாடு செய்வாங்க. நல்ல ஒரு கரெக்டான வழியில் பயன்படுத்தி கொண்டு போவாங்க. எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போவாங்க. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு அடியில் கேது உட்கார்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வில்லங்கமாக தான் அவர் பேசுவார். ஆனால் பேசி சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவருக்கு அமைப்புலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஐயா உதயநிதி ஐயா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நாட்டையும் ஆள்வார், நாட்டு மக்களையும் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது.